கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதை தான் நாம் தியானம் செய்ய போகிறோம். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 5வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன். 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த இடத்துல அவர்கள் என்று சொல்லுவது இங்கே தாவீது பிதாக்களை குறித்து சொல்லுகிறார். பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் விசுவாசத்தில், அவர்கள் தூர பார்வையில், அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் முகத்தை, அவருடைய வல்லமையான முகத்தை, அந்த மலர்ந்த முகத்தை அவர்கள் தரிசிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வல்லமையான முகத்தை தரிசிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போய் கிடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கிறிஸ்துவினுடைய இந்த வல்லமையின் முகத்தை அவர்கள் தரிசித்து, அவர்கள் எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக அவர் நடத்துகிறார்கள். ஆனால் மணவாட்டியோ அந்த மகிமையின் பிரகாசம், அந்த மகிமையின் முகம், அந்த மலர்ந்த முகம், அந்த மலர்ந்த முகத்திலிருந்து வீசக்கூடிய அந்த மகிமையின் பிரகாசம், அந்த பிரகாசம் உள்ள அந்த முகத்தை அவர்கள் மணவாட்டி நோக்கி பார்க்கிறாள். யாரெல்லாம் அந்த மலர்ந்த முகம், அந்த மலர்ந்த முகம் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து, நமக்காக யாவையும் செய்து முடித்து, நல்ல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்காக எல்லாத்தையும் என் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். ஆமெனா. இந்த மலர்ந்த முகம் என்பது மணவாட்டி நோக்கி பார்க்கிறாள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு ராஜாவை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகம் பிரகாசமாக தான் இருக்கும். மணவாட்டி என்பவள் அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்தால், எனக்காக யாவையும் செய்து முடித்த என் கர்த்தர் சர்வ வல்லவருடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்ததுனால, அந்த மலர்ந்த முகத்தினுடைய அந்த மகிமையின் பிரகாசம், அந்த மலர்ந்த முகத்தின் மகிமையின் பிரகாசம் மணவாட்டியின் மேல் இருக்கிறது. அவள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவள் மகிமை அடைவாள். புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை வெட்கப்படுவதில்லை. ஆமென். எங்கேயுமே வெட்கத்தை அன்று விடமாட்டார். கர்த்தருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது, அவருடைய வருகையில் ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாகி முகமுகமாய் பிதாவாகிய தேவனை நாம் தரிசிப்போம். அந்த மலர்ந்த முகத்தை கண்டவர்கள் மகிமை அடைவார்கள். அவர்கள் எங்குமே வெட்கப்படுவது இல்லை. அப்படி அந்த மலர்ந்த முகத்தை கண்ட மணவாட்டியை பார்த்து சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஆமே. இந்த எழுந்து வா என்பதுதான் மகிமை. ஏன்னா என் நேசர் மதில்களுக்கு பிஹைண்ட் த வால், அது கரெக்டாக தமிழ் மொழிபெயர்ப்புனா அந்த மதில் சுவருக்கு பின்புறமாய் இருக்கிறார். அந்த பின்புறம் பிஹைண்ட் த வால். அப்போது அதே மாதிரி பலகனி வழியாக, பலகனி என்பது விண்டோஸ், அந்த இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்குது. அங்கே பிஹைண்ட் த வால் அண்ட் விண்டோ அண்டு லாக்டைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகம் தெரிகிறது. அவர் எனக்கு ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா நான் மண்ணில் இருக்கிறேன், நான் பூமியில் இருக்கிறேன். மணவாட்டி பூமியில் இருக்கிறாள், அவள் தவிக்கிறாள், அவள் உபத்திரவப்படுகிறாள். இருக்கிற உபத்திரவத்திலேயே மிகப்பெரிய உபத்திரவம் ஒன்று இருக்கும் அப்படின்னா, இந்த சரீர மீட்புக்காக தவிக்கிற அந்த தவிப்பு தான் மிகப்பெரிய உபத்திரவம். கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர். ஆமேனா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசு யாரை தேடி போவார் தெரியுமா? ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ அவன் யாருன்னா இருக்கட்டும், உபத்திரவப்பட்டுக்குன்னு அழுகையும் கண்ணீரமா வேதனையோட அப்படியே பயங்கரமான போராட்டம், அவமானம், நிந்த, அப்புறம் சொந்த ஜனங்கள் வெறுக்கப்பட்டு, குடும்பத்தாலே வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரவத்தை அனுபவிப்பான் அப்படின்னா அங்கே சர்ன்னு ஆண்டவர் போய் நின்றுவார். ஆமென். அவருடைய இரக்கம் அவ்வளவு பெருசு.
அப்போது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அப்படி என்பது அவருடைய அந்த இரக்கம், யெகோவா என்கின்ற அந்த இரக்கமுள்ள நாமம். நாம் கூட எங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீ சபையில் இருக்கலாம் அல்லது எங்கேயோ வெளியில் இருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் அவர் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமல் அந்த முகத்தினுடைய அந்த பிரகாசம், அந்த முகத்தினுடைய அந்த பிரகாசம் அவர்கள் மேலே வீச செய்கிறார். மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க, 22ஆம் சங்கீதம் 22வது சங்கீதத்தில் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும். நல்லா கவனிங்க, என்ன எண்ணாமலும் அற்பமாய். இது பயங்கரமான ஒரு சைக்காலஜியில் இருக்குது. நம்மில் யாராகிலும் ஒரு மனுஷன் உபத்திரவப்படுவான்னு வச்சுங்களேன், உலகம் என்ன பண்ணு தெரியுமா, அவனை பார்த்து தன்னுடைய பெருமையை தூக்கி உட்கார வச்சுக்கும். அவன்லாம் பச்சை பாவி, அவன் பண்ண பாவத்தை அவன் அனுபவிக்கிறான், நான்லாம் பயங்கரமான பெரிய நீதிமான்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கின்னு அந்த உபத்திரவப்பட்டவனை அற்பமாய் நினைக்கும். இதுதான் உலகம். அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார் தேவன் நமக்கு. யாராகிலும் ஒருத்தன் உபத்திரவப்பட்டுட்டான் அப்படின்னா இந்த உலகம் அவனை எப்படி பார்க்கும் அப்படின்னா அற்பமாய் பார்க்கும். ஆனால் நமது கர்த்தர் அப்படி உபத்திரவப்பட்டவனுடைய அந்த உபத்திரவத்தை அற்பமாய் பாராமல் அந்த உபத்திரவத்தில் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டருளி அவன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவனுக்கு இறங்குகிற ஒரு இரக்கமுள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமேனா? நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உபத்திரவப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பயங்கரமான சத்தியங்கள். சத்தியம் மாறாது. நான் இந்த இடத்துல நான் உபத்திரவப்பட்டிருக்கிறேன். உபத்திரவம் அப்படின்னா மனசெல்லாம் உடஞ்சி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உள்ளம் தேற்ற முடியாமல் யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாமல் அப்படியே ஏண்டா இந்த வாழ்க்கை ஒரு நெருக்கம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய அந்த வாழ்க்கையிலும் அந்த பாட்டில் கரெக்டாக கர்த்தர் நிற்பார். இது மாறவே மாறாது. ஏன்னா இயேசு ராஜாவில் மட்டும்தான் நமக்கு ஒரு பரிபூர்ண இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். அப்போது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் என்ன பண்ணாமலும் மனுஷன் தான் செஞ்சுன்னுக்கிறான். அருவருப்பாங்க. நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது எல்லா சொந்தமும் இருக்கும். மாமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமி, அண்ணன், தூரத்து சொந்தம், 1 வீட்டு சொந்தம், 2 வீட்டு சொந்தமெல்லாம் இருக்கும். எல்லாம் நம்பர்ஸில் இருக்கும், கவுண்டிங்கில் இருக்கும். ஆனால் நமக்கு உபத்திரவம் என்கின்ற ஒரு காரியம், உபத்திரவத்தின் பாதையில் நாம் கடந்து போகும்போது நம்மை அற்பமாய் நினைப்பதும் அருவருப்பதும். இதான் உலகம், இதான் மனிதன். நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கிற வரைக்கும் மனுஷங்க எல்லாம் சுற்றி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, நல்லா எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் நமக்கு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கூட அவங்க நம்மளை அற்பமாய் நினைப்பாங்க. பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்மளை அப்படியே செத்து போயிடலாமான்னு நினைப்பாங்க. பாருங்கள், நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ இந்த கடன் பிரச்சனை வாங்கிட்டு நிறைய பேர் தற்கொலைக்கெல்லாம் இப்போ நீ நிறைய பார்க்குற ஒரு டாக்டர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மன குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆலோசனை கொடுக்கக்கூடிய, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய டாக்டருங்களே நீங்கள் பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பயங்கரமான அந்த மன உளைச்சல் அவர்களுக்கு வருது. என்னன்னா இந்த அற்பமாய் நினைக்கிறது. நம்மளை இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நம்மளை ஒரு மாதிரியை பார்ப்பாங்களேன்ற அந்த அற்பமாய் நினைக்கிற அந்த நினைப்பும் அவர்களை அருவருக்கிற அந்த காரியமாக பார்க்கும்போது, ஏன்னா அந்த அருவருக்கிறதுன்னு என்ன தெரியுமா, நம்மளை பார்த்துட்டு நம்ம கூட நல்லா கை கூலிக்கு நம்ம கூட இருந்து எல்லாம் என்ன பண்ணுவோன்னா நம்மளை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு ஒரு சில காரியத்தெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் இந்த மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலைக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஒரு காரியம், என் கர்த்தராகிய இயேசு ராஜா நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்டவர்களை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மகிமையின் முகத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உனக்கு நான் இருக்கிறேன், ஆமெனா, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை பாடலாம் வருதுன்னா பாவம்.
அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். அங்கே தான் ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன், இவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கிறேன், அதனால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவம் என்பதை அவன் மனசுக்குள் நினைக்கும் போது அங்கே கர்த்தர் தம்முடைய அந்த மலர்ந்த முகத்தை, அவருடைய மகிமையின் முகத்தை அவர்களுக்கு காண்பித்து அந்த அந்த பிரச்சனையிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். அவருக்கு அந்த முகத்தை காண்பிக்கிறார். அதை வாசிக்கும் போது தொடர்ந்து வாசியாத, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. நான் சொல்லினேன், அருவருக்கிறதுனா மூஞ்சியை பார்க்காம என்ன பண்ணுவாங்க, டேடே வராண்டா, நம்மளை பார்த்துருக்கா போகிறான், வந்துட்டானா கடன் பிரச்சனை, எதனா காசை கொடு, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கேட்பான் அப்படின்னு முகத்தை மறைச்சிக்கணும் போகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர்களுக்கு தாமுகத்தை மறைக்காமல் அவர் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை அணைச்சி நம்ம கூட பேசி நம்முடைய உடைக்கப்பட்ட அந்த இருதயத்தெல்லாம் ஆறுதலை கொடுத்து பலப்படுத்தி, கண்டிப்பாக இந்த பாதையில் வராத கிறிஸ்தவனை இருக்க முடியாது. அந்த சமாதானம் வந்து எடுத்து போடவே முடியாது. ஆமேனா? இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் எப்படி சொல்கிறது, பல ஆங்கிளில் நான் உடைக்கப்படுவேன். சின்ன சின்ன விஷயத்தையும் உள்ளே எடுத்துன்னு போய் வச்சு உடஞ்சி சுக்கு நூறாக நொறுங்கி, வாய்ப்பே இல்லை எனக்கு, நல்லா மீண்டு வருவேன் என்பதற்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் ஸ்டேஜில் நான் இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் என் கர்த்தர் தம்முடைய முகத்தை காண்பித்தார். அவருடைய அந்த ஆறுதல், அந்த பிரகாசமுள்ள அந்த முகம், அந்த பிரகாசமுள்ள முகத்தை நோக்கி பார்த்தான்னா அவன் முகம் பிரகாசமாயிடும். அதுதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட விடாத தேவன் அவர். அங்கே சொல்றாரு பாருங்க, அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை சொல்றேன், நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிட்டுனே இருங்க. நம்ம டைம் சொல்லிடுவாங்க, இந்த டைமில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து இதை நான் முடிச்சிடுறேன், நான் இதை செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிலாம் வாக்குத்தத்தை கொடுப்பாங்க. கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா பிளாக் பண்ணிகிட்ருப்பாங்க. நாட் ரீச்சபிள்னே வரும். அப்படி ஐயோ பண்ண சொன்னாங்களே, டவர் ப்ராப்ளமா, ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் தான், அப்படி தானே, அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் நமக்கு இறங்கிடுவார், அப்படிலாம் மனசுக்குள்ளே பயங்கர குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனால் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளுகிற தேவனாக இருக்கிறார். கேட்டு விசாரித்து நம்மை நடத்துகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. இயேசு ராஜாவை நோக்கி பாருங்கள், நீங்கள் கண்ணை மூழ்னிங்கனாவே அவருடைய முகம் வருங்க. இது வந்து மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குமான்றது வந்து டவுட்டு. இன்னமும் எத்தனையோ பேர் வந்து உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தம்முடைய முகத்தை அவர் காண்பிக்கிறார். பல வழிகளில், பல விதங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சுவிசேஷமாய் போகுது. ஆனால் இதயத்தை கடினப்படுத்துகிறாங்க, தெரியுமா? இதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மெல்லாம் இன்னைக்கு அந்த முகத்தை நம்பி வந்திருக்கிறோம். அவர் முகத்தை நோக்கி பார்த்துருக்கிறோம். ஆமேன் சொல்லாமா? எல்லா கருத்து ஆமேன் சொல்லாமா? அவர் முகத்தை பார்த்துருக்கிற நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவருடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் மட்டும் அவர் நோக்கி பார்த்து, ஏசப்பா அப்படி அவர் பேரை சொல்லி அவர் கூப்பிட்டு எனக்கு இது செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் கேட்டு அருளுகிற நல்ல தேவன். ஆமேனா? அவர் இரக்கமுள்ளவர். இந்த பிரபஞ்சத்தையே தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் பயங்கரமான லாஜிக். நீங்கள் கொஞ்சம் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன். நான் அதிகமாக என்ன பண்ணுவேன், அப்பப்போ உள்ளே பூந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். இந்த அணுக்கள்னால் என்ன, எப்படி வந்து இந்த கார்பன் டேட்டிங்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் 1 by 1 அப்படியே கலந்துருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மைல்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் அன்பு இருக்கும். அதில் அந்த சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்துவனுடைய அந்த ஒப்பு கொடுத்தலும் அவருடைய அன்பும். அவர் எந்த ஸ்டேஜிலுமே வந்து அவர் வந்து மனம் மாறாத, அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய அந்த அன்பு வந்து என்னென்னைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவர் ஏதோ கைவிட்டது மாதிரியோ இல்லை வந்து நம்மளை விட்டு தூரம் போனது மாதிரியோ எல்லாம் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய அவருடைய அந்த சிஸ்டமேட்டிக்கை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜீவனில் கலந்துருவார். ஆக்சுவலாக தேவன் வந்து பலவானை கொள்ளையிட வேண்டும்
கொள்ளை பொருளை பங்கிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னது நோக்கம் என்னன்னா, அந்த அறிவை, அந்த நாலேஜை பயன்படுத்தி கிறிஸ்துவை பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர் வந்து நம்முடைய உயிரில் கலந்துரும். அதுக்கு தான் பைபிள் டீச்சிங்லாம் வந்து நீங்கள் உட்காந்து, நான் ஏன் வந்து நிறைய முன்னாடிலாம் டிவியை வச்சுட்டு நான் ஏன் போடுவேன்னா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த அறிவு உங்களுடைய ஜீவனில் வந்து கிறிஸ்து வந்து நம்மளை கலந்துருவார். அவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்கும். விசுவாசமாக அவ்வளோ பலத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். ஆக கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கேட்டு அருளும்போது வெட்கப்பட வேண்டிய நாம் அல்லது துக்கத்தோடு தெரிந்த நாம், நம்முடைய முகம் பிரகாசிக்கும். இதுதான், இந்த உடன்படிக்கை தான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உடன்படிக்கை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் என்னன்னைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். குமாரன் அப்படின்னா என்னன்னா, அப்பா உங்கள் பிள்ளை, உங்கள் பென்யமீன், அவன் முகம் வெட்கப்படாது. ஆமென். இந்த பிரபஞ்சம் எதில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு தெரியுமா? வெட்கப்படாத, இந்த வெட்கத்தை மேற்கொள்ளணும். இந்த பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிப்பை என்னென்ன, யாம் முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும். இதில் தான் கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இதெல்லாம் பயங்கரம், தயவுசெய்து ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்கேயுமே நம்முடைய முகம் வெட்கப்பட விட மாட்டார். அவரை நீங்கள் உறுதியாக, நீங்கள் அவரை மட்டும் உங்கள் மனதில் அந்த முகத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிப்பு எதில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, உம்முடைய பென்யமீன் முகம் வெட்கப்படாது. அவன் கூனி குறுக மாட்டான். இந்த உடன்படிக்கையில் தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவும் தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வெட்கப்படுற மாதிரி இருக்குதே, நான் வெட்கப்பட்டேன்னா எங்கேயோ ஸ்லைடாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதில்லை. நோக்கி பார்த்தல் என்பது பரிபூர்ண நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை, அசைக்கப்படாத நம்பிக்கை. அசைக்கப்படாத நம்பிக்கையில் அவரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையில் அவர் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், எப்படி நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க. இதே சங்கீத புத்தகத்தில், சங்கீதம் 80ஆம் சங்கீதம், திருப்பிக் கொள்ளுங்களேன், 80வது சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். இந்த ஜெபம் வந்து ஒரு பயங்கரமான, ஒரு கான்ஃபிடன்ஸான, அசைக்க முடியாத ஒரு ஒரு தெளிவு. அதான் இந்த நோக்கி பார்ப்பது. தேவனே எங்களை திருப்புங்கன்றார், எங்களை திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் இப்போ எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்றால், என்ன உலகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அங்கே நெருக்கம், போராட்டம், சிக்கல் எல்லாம் இருக்கும். இப்போ இவங்க என்ன ஜோமடன்னா, உமது முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். அவரை நோக்கி அந்த மலர்ந்த முகம், அந்த மலர்ந்த முகத்தை நல்லா கவனிங்க. மலர்ந்த முகம் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்த ஜெயங்கொண்ட ராஜா. அவர் ராஜா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள் என்பது ஒரு தகப்பன் சொல்லுவதை ஒரு பிள்ளை கேட்கிற ஒரு தகப்பன். இஸ்ரவேலே கேள் என்பது தகப்பன். உன் தேவன் என்பது அவர் தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது அவர் ராஜா, அவர் மணவாளன். ஆக நமக்கு தகப்பனாக, தேவனாக, ராஜாவாக இருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் வந்து, நீங்கள் உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணினால் ஒழிய நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நான் இயேசு ராஜாவை எப்படி நான் அப்ளை பண்ணுவேன்னா, நீங்கள் அதெல்லாம் ஒரு பயிற்சியில் தான் வரும். சின்ன சின்ன அசைவிலையும் இப்போ நீங்கள் ரூத்தமாக பார்த்து, என்னப்பா நீ ரொம்ப பண்ணுறப்பா அப்படின்னு என்ன அடிக்கடி அப்படியே சொல்லும். அதுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியாது. ஆனால் நான் எப்படி அதை ஆண்டவரை நான் பயன்படுத்துவேன்னா, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது, எப்பொழுது? அவருடைய தயவு இல்லைன்னா ஒரு அணு கூட அசைக்க முடியாது.
அவருடைய முகப்பிரகாசம் அவ்வளவு எல்லார் மேலும் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. ஆக தேவனை எங்களை திருப்புங்க, உங்கள் முகப்பிரகாசம் எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. அப்பொழுது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படும். அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். அடுத்தது சொல்ற இதே 80வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவனே, ரெண்டாவது இவ சேனைகளின் தேவனே. அவர் தேவனே, அவர் தேவன், அவர் ராஜா, அவர் அந்த ராஜா தான் என் புருஷன். அதுதான் அந்த மலர்ந்த முகம். அவர் என்னென்னைக்கும் பிதாவாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் கர்த்தர். சர்வமும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. சேனைகளின் தேவன் என்பது சகலமும் அவருடைய பாதத்தின் கீழே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஏசப்பாது, தெரியுமா? எல்லாம் ஏசப்பாது. நாம் அனுபவிக்கிற எல்லாமே கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை என்கின்ற இந்த பார்வை கண்ணு திறந்துருச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஓப்பனாக சொல்லணுனாக்கா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் கர்த்தருடைய அந்த பிரகாசத்தை உணருங்கள். நம்ம எங்கேயுமே வைக்கப்பட மாட்டோம். அப்போ இந்த இடத்துல மேலே 3ஆம் வசனத்தில் தேவனேன்னு கூப்பிட்டவர் 7ஆம் வசனத்தில் சேனைகளின் தேவனேன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சேனைகளின் தேவனே என்பது அவர்தான் சர்வத்துக்கும் ராஜாதிராஜா. சேனைகள் இந்த வசனங்கள் பாருங்க. ஏசாயா 6ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்குது. எல்லாம் அவருது. ஆமெனா? அந்த பார்வை வரணும். அப்போ தான் என்ன பண்ணுங்க, எங்கள் மேலே எங்களுக்கு என்ன பண்ணுங்க? பிரகாசிக்க பண்ணுங்க. அப்போது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று கேட்கிற இந்த மாபெரும் கேள்வி நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன தியாலஜியை கற்றுக்கொள்ளுங்க. தியாலஜி ரொம்ப 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 முக்கியம். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட வெக்கம் வருது? ஏன் நம்ம வெக்கப்படுறோம்? ஏன் நம்ம கூனி குறுகி உள்ளம் உடைக்கப்படுறோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பாம்பு தான் பிரச்சனை. ஆமென். இந்த பாம்பு இருக்கு இல்லையா, இந்த பாம்பு தான் பிரச்சனை. இந்த பாம்பு எங்கேருந்து போச்சுன்னு பார்த்தோம். எங்கேருந்து போச்சுமா? அதாம்மா ஏதேனில் எங்கே? ஐயோ, அது யாருக்கும் ஞாபகம் இல்லை. இந்த லிவியா தான் இந்த பாம்பு சமுத்திரத்தில் இருந்த பாம்பு. அது அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லலாம் நிறைய பேர் அந்த லிவியாதான்ன்ற பாம்பு சமுத்திரத்தில் எப்படி இருக்குதுன்னா சம்மந்தமே இல்லாமலாம் நிறைய பேர் பேசிங்க பார்த்துங்கிற. அதை சமுத்திரத்தில் இருந்து ஏறி போன இந்த பாம்பு தான் என்ன பண்ணுச்சுன்னா ஏதேனில் போயிட்டு ஆதாமை என்ன பண்ணுச்சுன்னா, ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும் போது அவங்க 2 பேரும் நிர்வாணியாக இருந்தாங்க, வெக்கப்படலை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேருமே நிர்வாணியாக இருக்கிறாங்க, வெக்கப்படலை. இந்த பாம்பு போய் என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய ஆத்மாவில் இவன் மூஞ்சியை நம்ப வச்சிச்சு. மூஞ்சினா புரிஞ்சுக்கங்க, முகம், நம்ம பாஷையிலே சொல்கிறேன், முகம். என்ன பிரச்சனை? இந்த இவன் முகத்தை நம்ப வச்சுது. எந்த இடத்துல நம்ம வெக்கப்படுவோம் தெரியுமா? நம்மளை நம்புவோம் நம்ம. இதுதான் இந்த பாம்பினுடைய வித்து, சர்பத்தின் வித்து என்ன அப்படின்னா, நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்னா நம்முடைய முகத்தை, நம்முடைய அறிவை நம்பும். இதுதான் விழுகை. நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம் என்பது தான், வேறு யாருமே காரணமாக இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா என்னுடைய அறிவை நம்பி, முகத்தை நம்பி இந்த பூமியில் நான் என்ன பண்ணுவேன்னா பிரயாசப்படுவேன். ஆனால் பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், தங்கள் முகத்தை வெறுத்தார்கள். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா நாம் நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயத்தை நம்பி, நம்முடைய பலத்தை நம்பி நிற்போம். இந்த பாம்பு தான் என்ன பண்ணுச்சுன்னா சூரியனை அணிந்திருந்த அந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்களை அணிந்திருக்கிறாள். அவருடைய பாதத்தின் கீழே சந்திரன் இருக்கிறது. அந்த சூரியன் யாக்கோபு, சந்திரன் ராகேல், அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் என்கின்ற அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்த அந்த விஷன், அந்த மலர்ந்த முகத்தை எதிர்நோக்கி இருந்த அந்த இஸ்ரவேலுக்குள்ள கிறிஸ்து பிறக்கிறார். இந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு அலறி அவள் பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக 7, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமேனா? ஏன்னா 7 தலை,
அது புரிஞ்சுது. அது 7 தலை, அப்புறம் எத்தனை கொம்பு? 10 கொம்பு, அப்புறம் தலை மேலே 7 கிரீடம் வச்சுன்னு இந்த பாம்பு எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. இந்த பாம்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நல்லா கவனிச்சுங்க. தேவன் மகிமைக்கு பாத்திரர், அவர் சதா காலமும் துதிக்கு பாத்திரர். ஆக்சுவலாக இந்த பாம்பை பற்றிலாம் இப்போ பேசக்கூடாது. நான் பேசினா என்ன ஆகும்னா பலவீனமான ஆத்துமாக்களை போய் அதை டச் பண்ணும் அது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பலத்தில் அதை நம்ம பேசும்போது அவர்களுக்கு தேவன் கிறிஸ்து ஜெயம் கொடுக்க வல்லமை உடையவர். அது அந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும் நல்லா. கண்டிப்பாக இந்த சர்பத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா மேக்சிமம் பேசக்கூடாது. ஆனால் எப்படி பேசணும்னா, அந்த சர்பம் தோற்கப்பட்டது, அந்த சர்பத்தினுடைய தலையை கிறிஸ்து நசுக்கி விட்டார் என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்குள் இருந்துட்டீங்கன்னா உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு இவ்வளோ பேர் தெரியுமா? நான் இப்படி செஞ்சு தெரியுமா? அறிவு எப்படிப்பட்ட தெரியுமா? நல்லா கவனிங்க. கடந்த வாரத்தில் நம்ம பாஸ்டரோட பேசினிருக்கும் போது அப்போது நிறைய பேசினார். நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏன் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணீங்களே, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு பாஸ்டரே கேட்டார் என்கிட்ட. இல்லை, என் இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை. அது நல்லா புரிஞ்சு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற அந்த கான்செப்டில் நம்ம போகும்போது தான் தேவன் நமக்கு இதெல்லாம் கொண்டு வருவார். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்றால், இந்த வலுசர்பை என்ன பண்ணுன்னா நம்முடைய முகம். இப்போ நிறைய பேர் நமக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க, நம்ம யாருன்னு தெரியும். நம்முடைய சொந்தமாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அல்லது பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யார், நம்முடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நமக்கு எதனா பண்ணுவாங்கன்னு தூண்டி விடுறது யாருன்னா இந்த பாம்பு. இந்த பாம்பு தான் என்ன பண்ணுன்னா, இப்போ சில பேருக்கு கனவுல சொப்பனில் பாம்பு வரும். இப்போ சொப்பனில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம், சிங்கம் வந்தால் என்ன அர்த்தம், நாய் கடித்தா என்ன, எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. இதெல்லாம் நமக்குள்ளே இது வேலை செய்யும். ஆனால் கிறிஸ்து இயேசு உபத்திரவப்பட்ட நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் நமக்கு அவருடைய முகத்தை காண்பிக்கிறார். அவருடைய மலர்ந்த முகம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உங்கள் கண்முடி வச்சுட்டிங்கன்னா இந்த பாம்பை ஜெயிச்சிடலாம். ஆமென். நான் சொல்கிற புரிதா இல்லையா? அல்லேலூயா. இந்த பாம்பு அந்த ஆண் பிள்ளையே விழுங்கி போடும்படியாக என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாலில் 1/3 நட்சத்திரங்களை கீழே தள்ளிச்சு. வால் என்பது பொய் போதகம், வால் என்பது பொய்யும், தலை என்பது திருடும். இந்த திருடும் பொய் தான் அந்த பாம்பு. அதுதான் பூனை நாய். புரிதல? பூனை என்பது திருடு, நாய் என்பது பொய். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமை போயிட்டு ஏதேன் தோட்டத்தில் இந்த லிவியாதான் என்கின்ற இந்த நீண்ட பாம்பு சமுத்திரத்திலிருந்து எழுந்து போய் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கிட்ட போயிட்டு அவன் முகத்தை நம்ப வச்சிச்சு. இந்த பாம்பு அவன் அறிவை நம்ப வச்சிச்சு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ஏன் நமக்கு உபத்திரம் வருகிறது? அதுக்காக இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஏன் நமக்கு உபத்திரம் வருகிறதுனா, அந்த பாம்பினுடைய வித்து அது தூண்டுது, நாம தான் டிசைட் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இந்த ஆதாமுக்கு இந்த பாவம் செஞ்சுட்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டு ட்ரெஸ் போட்டான். தேவன் போட்ட ட்ரெஸ் அல்ல இது, இந்த பாம்பினுடைய தூண்டுதலில் போடப்பட்ட ட்ரெஸ் இது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் யாவை செய்து முடித்து அந்த கோர சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கினார். எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. தைரியமாக இருக்கணும். அந்த மலர்ந்த முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆதாமுக்கு கர்த்தர் என்ன சாபத்தை கொடுத்தார்? சாபம்னு சொல்கிறத விட அவனுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்தார். அப்படி எடுத்து வாசிங்க. ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஏன் இந்த உபத்திரவம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, கடவுள்னு நீ சொல்ற, அவர் கடவுள் இருந்தாருன்னா ஏன் இந்த மாதிரி உபத்திரவத்தெல்லாம் இவங்களாம் எவ்வளோ அந்த ஜனங்க இப்படி சாவுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எவ்வளோ உபத்திரப்படுறாங்க. நேற்று ஒரு 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 வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 6 பேர், ஒரு சகோதரி இருக்கிறாங்க, பக்கத்தில் இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, மீதி 4 குழந்தைங்க சுற்றி அந்த
ஒரு சின்ன ஒரு பள்ளத்தில் அந்த தண்ணி வெள்ளம் வருது அந்த பக்கத்தில், அங்கே உங்கள் ஓரத்தில் நின்று அந்த தண்ணியில் விளையாடுன்னு இருக்குதுங்க, தண்ணி இப்படி வாரி விட்டுக்குன்னு. அப்புறம் பார்த்தா அந்த தண்ணியில் அந்த 6 பேருமே மூழ்கி செத்து போயிடுது. பார்த்த உடனே மனசெல்லாம் உடஞ்சிது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆதாம் பண்ண இந்த பாவத்தினால எல்லாருக்கும் இந்த உபத்திரவத்தில் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆதாமுக்குள்ளே எப்படி இந்த பாவம் வந்துச்சு அப்படின்னா, தன்னை நம்ப, தன்னுடைய முகத்தை, தான் அழகை நம்ப வச்சிட்டான் நம்முடைய மனசுக்குள்ளே. அதுதான் அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வீண் அப்படின்றார். இந்த அழகை நம்பி போகிறதெல்லாம் பயங்கர பேர் ஆபத்தை கொண்டு போயிடும். இந்த ஆதாமுக்குள்ளே என்ன உள்ளே வந்துச்சுன்னா, இந்த பாம்பு யாருன்னா உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தை என்னுடைய ஆத்துமா நம்பிருச்சு. ஆனால் ஏன் அவங்க வெக்கப்படலை? நிர்வாணமாக இருந்தோம், ஏன் வெக்கப்படலை அப்படின்னா, தேவனுடைய மகிமையினால் அவருடைய ஆத்மா நிரப்பப்பட்டிருந்துச்சு. அதனால் தேவன் அவருடைய பிள்ளைகளாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் உள்ளும் புறம்பும் செயல்பட வேண்டும். உள்ளும் புறம்பும் தேவன் நமக்கு உள்ளிருந்து பேசி, அவர் சித்தம், நம்முடைய அசைவுகள் அவருக்கு ஆராதனை. நம்முடைய அசைவுகள் தேவனுக்கு ஆராதனை. தேவன் நம்ம எப்படி கூர்ந்து கவனிக்கிறார் தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தேவனுக்கு ஆராதனை, அவர் மகிமை. என் பிள்ளை நான் சொல்கிறத செய்கிறான். நம்மளாம் எம்மாத்திரம், நம்மளாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் உள்ளும் புறம்பும் செயல்பட வேண்டும். தேவன் நம்முடைய மனதில், நம்முடைய ஆவியில் அவர் பேசுகிறார். அவர் பேசுவதை கேட்டு அவர் சித்தம் செய்து நம்முடைய குடும்பத்தை செழிப்பாய், ஆமென், நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருந்து, ஏன்னா குடும்பத்தின் தேவன் அவர். இன்றைக்கும் உள்ளும் புறம்பும் செயல்படுகிற குடும்பத்தில் செழிப்பு இருக்கும். நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன், ஆடம்பரத்தின் தேவன் அல்ல. மனைவி, பிள்ளைகள், கணவன் எல்லாம் சமாதானமாக, சந்தோஷமாக, செழிப்பாக தேவ சித்தம் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை படைத்த படைப்பின் நோக்கம். ஆனால் இந்த பேய் என்ன செஞ்ச, இந்த வலுசர்பம் என்ன பண்ணுச்சுன்னா, புறம்பும் உள்ளும்னு செயல்பட வச்சிச்சு. இந்த புறம்பும், இந்த புறம்பான இந்த அழகிலும், இந்த அழகை நம்பி, இந்த அறிவை நம்பி நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள மேட்டிமைகள், பொல்லாத கசப்புகள், அருவருப்புகள் எல்லாம் உள்ள செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆண்டவர் இந்த ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, பூமி உன்னிமித்த சபிக்கப்பட்டிருக்கண்டா. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா உபத்திரவத்துக்கும் காரண கர்த்தா யார் அப்படின்னா இந்த ஆதாம். ஆனால் என் ஆண்டவராகி இயேசு கர்த்தர், ஆமென். அப்படிப்பட்ட உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல் அவருக்கு தம்முடைய மலர்ந்த முகத்தை, தமது மகிமையின் முகத்தை காண்பித்து அந்த உபத்திரவத்தை மாற்றுகிற இரக்கமுள்ள கர்த்தர் அவர், ஆமென் சொல்லாமா? அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அப்போ ஆதாம சொல்றாரு, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்புறம் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். அவர் வேர்வைன்னு சொல்லல, வேர்வை எங்கே வேணா வரும் உடம்புல, ஆமேனா? ஆனால் எந்த வேர்வையில் நீ ஆகாரம் புசிப்ப? இப்போது நல்லா போயினே இருப்போம், திடீர்னு ஒரு ஷாக் கேட்போம். அப்படி கேட்டதை இங்கே வேர்க்கும் பாருங்க, இந்த நெத்தி வேர்வை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறேனே, ஏசப்பா நாமத்துக்கு மகிமை. அந்த 14 வருஷமாக நமக்கு தேவன் கொடுத்த அந்த டீச்சிங் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக சைக்காலஜி புரிஞ்சிடும். ஒவ்வொரு மனுஷனுடைய அசைவுகளும் நீங்கள் கண்காணிச்சிடலாம், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒரு விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம் வந்ததுமே என்ன ஆகிடும்னா, அப்படியே குப்புன்னு வேர்த்து, அப்படியே இங்கே வேர்த்து இங்கே இப்படி இறங்கி இந்த வேர்வை இங்கே வந்து கீழே மண்ணில் விழணும். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இது எல்லாருக்கும் நடக்கிறது. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு முகத்தின் வேர். ஏன் முகத்தின் வேர்வை என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் என்றால், இந்த லிவியாதான் என்கிற நீண்ட பாம்பு, இந்த வலுசர்பம், பழைய பாம்பு, இந்த பிசாசு, இந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எப்பா நீ மாம்சம், நீ உன் சுவாசம் நாசியில் இருக்கு, நாசியிலே சுவாசம் உள்ள இந்த மூஞ்சை நம்பிடாத. ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்ற, உன்னை நம்பிடாத, எனக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்ல பலன் இருக்கு, நம்பிடாத. நம்முடைய ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத, உன் முகத்தின் வியர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய். நீ கஷ்டப்பட்டு தான் நீ ஆவணம் அவனை
நீ 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 கஷ்டப்பட்டு உன் முகத்திலேருந்து வேர்வை சிந்தி தான் நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்தில் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறது தான் தண்டனை அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன நம்மை குறித்துன்னா, நம்ம வேர்வை சிந்தாமல் வெளியின் பயிர் வகைகளை புசிக்காமல் சகலவிதமான விருட்சங்களின் அந்த கனி இருக்கு. ஆமெனா, சகல விருட்சத்தின் கனி. ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, அந்த கனியை ஆண்டவர் படைக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டான்டான்னா அவன் உடம்புல இருந்து அந்த ஸ்மெல்லு, அவன் உடம்புல இருந்து அந்த ஸ்மெல்லு போயிட்டு மிருகங்கள்லாம் எல்லா ஜீவராசிகளும் இந்த ஆதாம் கிட்ட வந்து அப்படியே அந்த மயங்கி, அந்த அன்பில் மயங்கி நிற்கிற. நீங்கள் ஏதேன் தோட்டத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி புல் அரிக்கும், அதெல்லாம் தேவனுடைய மகிமையெல்லாம் பயங்கரமானது. அப்போ ஏன் இன்னைக்கு முகத்தின் வேர்வையில் அவன் ஆகாரம் புசிக்கணும் அப்படி நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. எப்போ முகத்தில் வேர்வை டிப்ரெஷன் அதிகமாகும் பாருங்கள். ஐயோ எனக்கு என்ன ஆகிடுமோ, என்னால் முடியலையே, என்னால் இது நடக்கலையே, நான் அசிங்கப்பட்டுருவனோ, நான் அவமானப்பட்டுருவனோ. அர்த்தம் புரியுதாது? முகத்தின் வேர்வை என்பது மவனை உன்னால் முடியாதுடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. உன்னால் முடியாது, உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாயின்னா பயந்து 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 ஓடி. ஆக்சுவலாக இன்னி கூட விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கி விசுவாசம் இல்லாதனால்தான் இன்றைக்கி பிரச்சனைகள், போராட்டம். இந்த பாம்பினுடைய வித்து தான் நாம் பெற்றுக்கிற பிள்ளைங்களுக்குள்ளேயும் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாமளே பெரிய நீதிமானுங்க, நம்ம பிள்ளைங்களாம் பயங்கர நீதி நினச்சிக்கின்னு பிள்ளைங்களை விட்டுறோம். இந்த பிள்ளைங்களுக்குள்ளே கிரியை செய்து இந்த வலுசர்பத்தின் ஆவி ஏசப்பாவில் மட்டும்தான் அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்த முடியும். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் தாறுமாறாக போயிடுறோம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சபையில் வாலிப பிள்ளைங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்டு நேற்று கூட பார்த்தோன்னா 11 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கின்னு அந்த பிள்ளைங்கிட்ட ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். நாங்களும் எவ்வளோ இப்போ ரூத்தம்மெல்லாம் பார்த்தோன்னா பசங்க மேலே ரொம்ப கண்ணு வச்சு அந்த பிள்ளைங்க மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் தெளிவாக நாங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா தெளிவாக பேசுவோம். பலவீனமானவர்கள் தான், ஆனால் அந்த பிள்ளைங்க மேலே ஏசப்பா கிருபையாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் அந்த பிள்ளைகளை திருப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டுக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வாலிபர் கூடுகை தனியாக வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, இந்த முகத்தின் வேர்வை, அந்த மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன், அந்த போராட்டம் என்ன பண்ணுன்னா அவனை வேர்வை தண்ணியை விட வச்சிரும். நல்லா கவனிங்க, வேர்வை தண்ணியை விட வச்சிரும். அவன் அதில் தான் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனை சபித்து அனுப்புகிறார். ஆனால் தேவன் கொடுத்த அந்த மாபெரும் இரக்கம் என்ன அப்படின்னா, உனக்கு வேர்வை தண்ணி வரக்கூடாது, வர தேவையில்லை. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போனா வேர்வை தண்ணி, இப்போ வேலை செஞ்சால் வேர்வை தண்ணி தான் வரதான் செய்யும். அந்த வேர்வையை சொல்லலை அவர், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, பொதுவாக நேச்சுரலாக கேஷுவலாக எல்லாருக்கும் நம்ம வெயிலில் போய் போட பார்த்தா இப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஊற்றிக்கின்னு தான் இருக்கும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த வேர்வையை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில், கிறிஸ்துவ ஜீவியத்தில் உன் மனம் பதற தேவையில்லை. ஆமெனா, உன் மனம் பதற தேவையில்லை. நம்ம மனம் பதறி இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஷாக் செய்தி சொன்னால் குப்புன்னு வேத்துறோம். பார்த்தீங்கன்னா குப்புன்னு வேத்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குப்புன்னு வேத்துருச்சு அப்படின்னா நம்ம மனம் பதறும் போது அந்த வேர்வையில் போராட்டம், பிரச்சனை இருக்கும். நம்ம மகிமை அடையும் போது தான் இந்த வேர்வையெல்லாம் இருக்காது. குறிப்பாக தேவ சமூகத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய யாம் கிப்பூர் அந்த பண்டிகையில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் உள்ளே போகணும். அவன் உள்ளே எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு கையில் ரத்தம், பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஆட்டினுடைய ரத்தத்தை கையில் வைத்து கொண்டு, ஒரு கையில் தூபவர்க்கம் எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கக்கூடிய கிருபாசனத்தையும் கிருபாசனத்தின் மேலே இருக்கக்கூடிய கேருபீன்களையும் இவன் பார்க்கக்கூடாதபடிக்கு இவன் என்ன பண்ண, தூபத்தை அவன் போட்டுக்கொண்டு கையில் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று கொண்டு அந்த இரத்தத்தில் தன்னுடைய விரல்களை தோய்த்து அவன் பிரயாய்ச்சித்தம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய அடையாளமாய் அவன் பிரயாய்ச்சித்தம் செய்யும்போது
இவன் உடம்புல வேர்வை தண்ணி வந்துருச்சின்னு வச்சுக்கோ, அவன் அங்கேயே அவுட் அவன். ஆமேனா? நல்ல கவனிங்க. அதாமே நீ என் முகத்தை நோக்கிப்பார். இதெல்லாம் பயங்கர சீக்ரெட். இப்போ நம்ம ஏசப்பா கிருபையில் நம்ம பேசுகிற இந்த சத்தியங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணது. நீங்கள் கொஞ்சம் அதில் ஞாபகப்படுத்திங்க. அதை தான் அப்பப்போ ஞாபகப்படுத்திங்கன்னு பழைய அந்த டீச்சிங்லாம் எடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. இந்த பிரதான ஆசாரியன் ஒரு கையில் தூபத்தை போட்டுக்கின்னு ஒரு கையில் ரத்தத்தை எடுத்துக்கின்னு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிற அந்த ஸ்டேஜை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவன் என்ன தெரியும் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக நீங்கள் அவனுடைய இடுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடுப்பில் வந்து சங்கிலியை கட்டி ஒரு கயிறை கட்டி ஒருத்தர் ஆசாரியன் ஒருத்தர் வெளியில் நின்றுக்கின்னு சங்கிலியை பிடிச்சிருப்பான். அவன் இப்படி ஆடிக்கினே என்ன பண்ணுவான்னாக்கா உள்ளே போயிட்டு பயந்துன்னு உள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணணும்னா அந்த பிரயாய்ச்சத்தை செய்யணும். ஒருவேளை தேவனுடைய பிரமாணங்கள் ஏதாவது ஒன்று ட்ராப் ஆயிடுச்சுன்னா கூட பழைய ஏற்பட்ட காலத்தில் அங்கேயே ஆண்டு அடிப்பார், அவன் அங்கேயே சாவான். அப்போது என்னடா இது சத்தம் கேட்கல, மணி என்ன அந்த முழுவதும் இளநீளத்தினால் ஆன ஏபோத்தின் கீழங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல், ஒரு மணி, ஒரு மாதளம்பழம் அப்படியே இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா இப்படி அசிஞ்சுன்னு போவார். அப்படி போகும்போது அந்த பெல்லு சத்தம் அவங்க வெளியே கேட்டுக்கணும், பெல்லு சத்தம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா குறித்த நேரத்தில் ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவனை அடிச்சிட்டு இருப்பார் அவனை. பழைய ஏற்பட்ட காலத்தில் ஏன்னா வேர்வை என்பது தேவ பிள்ளை அல்ல, பதற்றம் என்பது தேவ பிள்ளை அல்ல. என் முகத்தை நீ நோக்கிப்பார். இன்னைக்கும் தான் முகத்தை நம்புறதுனால்தான் வேர்வை. அந்த செல்ஃப், அந்த சுயம், அந்த சிலுவையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் மாத்திரம்தான் இந்த சுயத்தை மேற்கொண்டு ஜெயங்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவனை அடிச்சிடுவார். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா அந்த கயிறை குடிச்சு அந்த பாடியை இழுப்பான். அப்போது பழைய ஏற்பட்ட காலத்தில். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். நமக்காக நமது ஆண்டவர் யாவையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்க்கும்படி வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருமே பிழைப்பார்கள். அந்த வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 44வது அதிகாரம். எசேக்கியேல் 40. இதெல்லாம் குறித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இதெல்லாம் ரொம்ப ரேரு இல்லையா? 18 வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 44:18. அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் அறையில் கட்டலாகாது. அல்லேலூயா. என்னது கட்டக்கூடாது? வேர்வை வரக்கூடிய இந்த பிரதான ஆசாரியன் குல்லா போட்டு இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது 5 வஸ்திரம் அவருக்கா முழுக்க பியூர் ஒயிட். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது 5 வஸ்திரம். பலிபீடத்தின் அண்டையில் ஊழியம் செய்யும்போது 10 வஸ்திரம். பிரதான ஆசாரியனுடைய 10 வஸ்திரம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரதான ஆசாரியன் போடக்கூடாது. ஆமெனா? தேவனுடைய ஊழியர்கள் இந்த பென்யமீனர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பதறக்கூடாது. என்ன நடந்தாலும் அமைதியாக நின்று அவருடைய மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவர் உனக்காகத்தான் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர்தான் உனக்கு எல்லாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏண்டா இப்படி பதற மாட்டுற, நான் உன் மனைவியாச்சே, என் மேலே உனக்கு அன்பு இல்லையா? நான் உன் பிள்ளையாச்சே, என் மேலே உனக்கு அன்பு இல்லையா? எனக்கு நீ பதற மாட்டேங்கிற அப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் வரும். நான் உனக்கு சொந்த பந்தம் இல்லையா? எனக்காக நீ பரிதவிக்க கூடாதா? இயேசுராஜா எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். ஆமெனா? அப்போ இந்த பிரதான ஆசாரியனுக்கு உள்ள என்ன பண்ண வேறு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமுடைய இந்த ஒரு மிருதல் உன் முகத்தின் வேர்வை என்று அங்கே கர்த்தர் சொன்னார். அது அவருடைய நீதி. ஆதாமுடைய மிருதல் அப்பேற்பட்ட கொடுமையான பாவம். அப்போது பழையற்பட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்திருந்தாங்கன்னா இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் நமக்காக நமது யெகோவா, நமது இரக்கமுள்ள நமது கர்த்தர் கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வியர்வையின் பெருந்துளியாய், அவருடைய ரத்தத்தின் பெருந்துளியாய் வேர்வையாய் இந்த பூமியில் சிந்தி நம்முடைய சாபத்தை முடித்து விட்டார். அல்லேலூயா.
அவருடைய வியர்வை இந்த பூமியில் சிந்திச்சு அப்படின்னா என்ன, நல்லா கவனிச்சிங்களேன். இப்போ அவர் அங்கி தரித்திருக்கிறார், உடலில் வரக்கூடிய அந்த வியர்வையெல்லாம் அங்கி உறிஞ்சிக்கும். ஆமேனா? உடலில் வரக்கூடிய வேர்வையெல்லாம் இயேசு ராஜாவுடைய அங்கி உறிந்து கொள்ள. நான் முடிக்கிறேன். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு பதறவே பதறாது, அமைதியாக இருக்கும். என் கர்த்தர் எனக்கு நல்ல நன்மையை மட்டுமே செய்து முடிக்கிற தேவன், என் உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர் என்கின்ற அந்த ஜீவனில் நம்ம டிஎன்ஏவே மாறிடும். நம்முடைய டிஎன்ஏ மாற்றம் வரணும். நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் அணுக்கள் எல்லாமே மாறி இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். நான் பலமுறை சொல்லிட்டேன், கிறிஸ்துவம் என்பது டிஎன்ஏ மாற்றம். முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளாய் பரிபூர்ணம் உடையவர்களாய் இந்த சத்தியத்தில் தியானம் பண்ணின்னு சாத்தான் தலை பதறவே கூட, அவன் தலை உடைக்கப்பட்டுருச்சு. எனக்கானதை என் கர்த்தர் கொடுக்க ஜீவனுடையவராய் உண்மை உள்ளவராய் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்கின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அந்த ஆதாமுடைய அந்த சாபத்தை என் கர்த்தர் எப்படி முடியும், அந்த முகத்தின் வியர்வை நினைக்கிறேன். அப்படியே இயேசு ராஜாவுடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த பெருந்துளிகள் அப்படியே தாடியில் வழிஞ்சி தாடியில் இறங்கி, அவர்தான் பிதா. அந்த தாடி என்பது பிதா பிதா என்கின்ற அந்த பக்குவம் என்னவென்று சொன்னால், எல்லாருக்காகவும் பரிதபிக்கிற அந்த இறுதியம். அதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அவர் இரக்கமுள்ளவராய், அப்பா அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 40, 30, 20, 10, 5க்கு வந்து நின்றார். அந்த அளவுக்கு இரக்கமுள்ள அந்த பிதா தான். அந்த பிதாக்கள் அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ இயேசு ராஜாவுடைய உடல்ல ரத்தம் வியர்வையாய் வெளியே வந்துச்சு. இந்த மீட்பு சாதாரணமானதல்ல. நம்முடைய மீட்பு சாதாரணமான மீட்பு அல்ல. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, லூக்கா சுவிசேஷம் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43, 42 வாசிக்க பார்க்கலாம். பிதாவே இல்ல 41 வாசி. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதுதான் இந்த 22 42 இருக்குதே, இதுதான் குமாரன். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எதில் இருக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. நாம் பச்சை பாவி, துரோகி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களே பிரதான பாவி நான். என் மனதார, என் மனதின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நான் துரோகி, நான் பாவி. தேவனுக்கு நல்லாவே தெரியும் என் பாவத்தை இவர் சுமக்கணும், இது முடியவே முடியாது. ஏன்னா என் பாவத்தை கிறிஸ்து சுமந்தார்னா கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படும். அதுதான் மரணம். இது ஏசப்பாவால் ஏற்றுக்க முடியாத ஒன்று. உங்க பிரசன்னம் இல்லாமல் நான் எப்படி தேவனே, அன்பே உருவான தேவனே, இவன் பாவத்தை நான் சுமந்துக்கினேன்னா உங்க பிரசன்னம் அற்று போகும். அதுதான் கிறிஸ்து. இதாங்க கிறிஸ்து. என் பாவத்தை சுமக்கிறதுக்கு உலக தோற்றத்துக்கு இவனை பிரகாசமடைய இவன் முகத்தை நான் பிரகாசமடைய பரிபூர்ண மனமகிழ்ச்சியோட இவன் முகம் வெக்கப்படக்கூடாது. இவன் பிரகாசம் தான் தெய்வம், தெய்வீகம். நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும். வியாதி, பிரச்சனை, போராட்டம், வறுமை, இதனால் நம்முடைய மனசு உடையும். காசு இல்லாமல் நம்முடைய தேவை, அதான் சொல்கிற செழிப்பு நம்முடைய தேவனுடையது. வீடு இல்லாமல் ஒழுவுற வீட்டில் பிள்ளைங்களோட மற்றவங்களுக்காக கொடுக்க முடியும். இதெல்லாம் இந்த வலுசர்பத்தினுடைய வஞ்சகம், தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமுடைய அந்த முகத்தின் வியர்வையினுடைய சாபம், அந்த பதற்றம், அந்த வேதனை, உபத்திரவம் எல்லாவற்றையும் என் கர்த்தர் கெத்செமனே தோட்டத்தில் முழங்காலில் நின்று எப்படி ஒரு முழங்கால் படியிட்டு. இன்றைக்கி நம்மலாம் என்ன பண்ணுறது இல்லை, முழங்கால் போடுறது இல்லை. ஜெபம் பண்ணனா உடம்பெல்லாம் வலிக்குது. நான் பலமுறை சொல்கிறேன், நீ முழங்கால் படியிட்டுட்ட அப்படின்னாவே அவருடைய முகம் நம்ம மேலே திரும்பிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீ முட்டி போட்டு
முட்டி போட்ட கையை தூக்கிட்டுனாவே அவருடைய மகிமையின் அந்த மலர்ந்த முகத்தினுடைய பிரகாசம் நம்ம மேலே வீச ஆரம்பிக்கும். நம்முடைய சத்தத்துக்கு அவர் கேட்டு அருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ரகசியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செயல்படணும். நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, ஆயினும் என் சித்தத்தின் பாருங்க, இங்கே தான் அப்பா பிள்ளைக்கு ஒரு சித்தம் இருக்குது, சுயாதீன சித்தம் இருக்குது. அவன் விருப்பத்தை செய்யலாம். அப்பாவுக்கு ஒரு சித்தம் இருக்குது. குமாரன் அப்படின்னா என்னன்னா, இதுதான் கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார்னா, யா சித்தம் அல்ல, ஆனால் உங்கள் சித்தம், இவன் பாவத்தை நான் சுமக்கிறம்பான்னு ஒப்பு கொடுத்தாரு பாருங்க கிறிஸ்து. அங்கே தான் தேவன் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அந்த அவருடைய மனதுருக்கம், நம்ம மேலே வைத்த அந்த மனதுருக்கத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தையே தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்போ அந்த மலர்ந்த முகம் பிதாவாகிய தேவனரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது, அப்போ அந்த தேவ சித்தத்துக்கு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததும், அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அந்த வியாகுலம் இருக்கு தெரியுமா, இதுதான் ஏதேன்ல ஆதாமுக்கு உண்டாகி மனசுக்குள்ள வியாகுலம், பதற்றம். ஐயோ பிள்ளைங்களுக்கு என்ன ஆகிடுமோ, புருஷனுக்கு என்ன ஆகிடுமோ, கடன் கொடுப்பனா, கடன்காரன் என்ன செஞ்சிருவான், எனக்கு டாக்டர் கைவிட்டுருவாரா, எனக்கு இந்த வியாதி வந்தால் நான் செத்துருவேனா, எனக்கு என்ன ஆகிடும், இப்படி பல பிரச்சனைகளை நினச்சி மனுஷன் வியாகுலப்பட்டு அவனுடைய வேர்வையில் நைட்டில் தூக்கம் வராமல். இப்போ பொதுவாகவே நமக்கு நைட்டில் தூக்கம் வரலை அப்படின்னு என்ன அர்த்தம்? வேர்வை வந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாக வேர்வை புழுக்கமாக இருந்துச்சு தூக்கம் வராது இல்லையா? நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னா வேர்வையினுடைய அந்த சாயல் தான் அது. அந்த உடம்பெல்லாம் அப்படியே அனல் கொண்டு ஹீட்டாகி அப்படியே தூக்கம் வராமல் பிறண்டு படுத்து மனக்குழப்பத்தில் இந்த வியாகுலம், இதெல்லாம் இந்த சர்பம் பண்ண வேலை, அது பண்ணுற வேலை. ஆனால் ஏசப்பாவுடைய இந்த மலர்ந்த முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அவர் மேலே பூர்ண விசுவாசம் வைங்க. அவர் அன்பே இரக்கமே உருவான தெய்வம். அந்த ஆதாமுடைய வித்தாய் இருக்கிற நாம் தேவ வித்தாய் பரிபூர்ணமுடைய பிள்ளைகளாய், அந்த பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நம்மை தேவன் மாற்றும்படிக்கத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய முகத்தின் வியர்வை, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை வாசிமாத அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. பூமி உன்னிமித்த சபிக்கப்பட்டிருக்கும், நீ சாபமாய் நீ வேதனையோடு இருப்படா ஆதாமேனு என்பது தேவனுடைய நீதியின்படி அவனுக்கு தேவன் சபித்து அனுப்பிவிட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கணும்னா இந்த பூமியில் ஒரு பரிசுத்த ரத்தம், ஒரு பாவமில்லாத என்னை மீட்கிற தேவகுமார ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்ட பிற்பாடு என் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவருடைய முகத்தினுடைய வேர்வை அப்படியே முகத்திலிருந்து அது தாடியில் விழிஞ்சு ஏசப்படும் இந்த ரத்தம், அந்த வேர்வையில் ரத்தம் என்ன, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இன்னைக்கும் உயிர் எங்க இருக்குது? தலையில இருக்குதா உயிர், கையில் இருக்குதா உயிர், இதயத்தில் இருக்குதா உயிர், அந்த கிட்னியில் இருக்குதா உயிர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் இன்னைக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறான். ஆனால் என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இவன் உயிர் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை நம்பினான். இந்த ஆதாம் தன்னை நம்பினான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சுயம், அந்த ஒரு திமிர், அந்த ஒரு அகம்பாவம், அதெல்லாம் சிலுவையில் அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துவதற்கு முன்பதாகவே இன்னொருத்த அடித்து அந்த ரத்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு முன்பதாகவே தம்முடைய அந்த வியாகுலத்தில், அப்போது இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் அந்த மெடிக்கலில் ஹேமோட்டிட்ராசிஸ் அப்படின்னுவாங்க. ஹேமோட்டிட்ராசிஸ் அப்படின்னா என்னென்னா, இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கும்? மேக்சிமம் 80, ஆனால் ஆவரேஜாக 72 முறை லப்டப்னு பம்ப் ஆகும். ஆனால் இயேசு ராஜாவுடைய அந்த இருதயம் வியாகுலப்படும் போது இந்த இதயம் என்ன ஆச்சுன்னா, அங்கே சொல்கிறாங்க மேக்சிமம் 40க்கும் குறைவாக வரும்போது அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அதிகமாகும்போது, அந்த ரத்தம் நல்லா பம்ப் ஆகும்போது என்ன பண்ணால் அந்த பிளட்டு இதயத்துக்குள்ளே போகாமல் அப்படி சிதறடிக்கும் போது இரத்த நாளங்கள் நம்முடைய உடலில் தமனிகள் சிறைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த தமனிகள் என்பது
நல்ல ரத்தத்தை உடலுக்கு கொண்டு போகிறது. சிரைகள் என்பது கெட்ட ரத்தத்தை கிட்னிலிருந்து எடுத்துன்னு போய்ட்டு இதயத்தில் உள்ளே போய் கொண்டு போகிற 2 டியூப். வாஷிங் மிஷினில் 2 இருக்குமா? எத்தனை இருக்கும்? 2 தானே இருக்கும். மேலேருந்து ஒரு தண்ணி, அப்புறம் துணி அலசறதுக்கு ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, 2 விடுவாங்க பற்றி. அந்த மாதிரி நம்முடைய ஹார்ட்டில் வந்து சிரைகள் என்ன செய்யணும், கிட்னிலிருந்து கெட்ட ரத்தத்தில் எடுத்துன்னு போயிட்டு இதயத்தில் ஊற்றுந்தோம். இதயம் நல்லா அதை ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தத்தை தமனிகள் வழியாக கொண்டு போகும். இயேசு ராஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய ஹார்ட் பீட் வந்து அதிகமாகி ரொம்ப ஸ்பீடாகி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ரத்தத்தை வந்து உள் வாங்காமல் தள்ளும்போது உடம்பு முழுக்க அந்த ரத்தம் போயிட்டு இயேசு ராஜாவுடைய அந்த வேர்வை துவாரங்களில் அவருடைய ரத்தம் அப்படியே வேர்வையாக கீழே வந்து சொட்டினபடினால் அந்த முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இதை தான் இந்த யெகோவா தேவன், இரக்கமுள்ள தேவன், யெகோவா என்கின்றது இரக்கமுள்ள நாமம். அவருடைய ரத்தம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இயேசுன்னு பேரை சொல்லிட்டாவே உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஆமென். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பாவ அறிக்கை செய்யுங்க. பிள்ளைங்க மிஸ் ஆகிறாங்கன்னாவே உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. தைரியமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த முகத்தை நான் பாவிப்பான்னு சொல்லிக்குங்க. வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே மீட்பு இருக்குது? நான் பாவிப்பா, நான் ஒரு பாவி ஆண்டவர் தான் ஞானஸ்தானம். நான் ஒரு பாவிப்பா ஆண்டவரே, என் பிள்ளைங்களை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவர். நான் இந்த பாவத்தை செஞ்ச பிள்ளைங்க மிஸ் ஆகும்போது நான்லாம் அப்படி தான் வந்து பிள்ளைங்களை பார்ப்பேன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே காரியம், நம்மெல்லாம் ஆவியில் பெல் நடைங்கன்னா ஒன்று அப்பா அம்மாவை பார்க்கணும். அப்பா அம்மாவுடைய கேரக்டர், இப்போ ஒருவேளை எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய சுபாவங்கள் அப்படியே பார்த்து அப்படியே எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் என்ன பண்ணணும்னா அதை கரெக்ஷன் பண்ணி அதுலேருந்து கட் பண்ணணும். அப்படியே இந்த ரத்தத்தின் வல்லமையில் நம்ம என்ன செய்யணும்னா அதை கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களை பார்க்கணும். பிள்ளைங்கள்ட்ட அப்படியே நம்முடைய சுபாவம் அப்படியே ஜீன் கடத்தும். இது 2த்தையும் உத்து பார்க்கணும். அப்பா செஞ்ச பாவம் அப்படியே பிள்ளைங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி குடும்பத்தில் மனக்குழப்பத்தில் புழுக்கத்தில் இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்றீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி 2வது இன்னொரு பொண்டாட்டியோ இல்லை மனைவி மனசு உடஞ்சி அப்படியே அலறும்படியான, ஏன்னா வாழ்க்கை தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது தான் வாழ்க்கை. இவன் தான் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு போய் என்ன பண்ணியிருப்பான்னா இன்னொரு மனைவி திருமணம் செஞ்சுருப்பான். இவன் பெத்த புள்ள என்ன பண்ணாதுன்னா, இவன் பொண்ணோ இவன் பிள்ளைங்களோ என்ன பண்ணாதுன்னா நிம்மதியாக வாழாதுங்க. அந்த குடும்பம் 2 ஆகிடும். குடும்பத்தில் ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் வந்து 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. சேர முடியாது. அதை உணரணும்னா இந்த இரத்தத்தின் வல்லமை, இந்த இரக்கமுள்ள என் இயேசுராஜாவை நோக்கி பார்க்கணும். இவன் பெத்த பொண்ணு அந்த மாதிரியே அனுபவிக்க, இவன் பொண்டாட்டியை இப்படி மனசை உடைய வச்சு துரோகம் பண்ணியிருப்பான். நீங்கள் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் இந்த சென்சஸில் எடுத்து பாருங்கள். நிறைய சொல்லினே இருப்பேன், நல்லா ஒவ்வொன்றையும் நோட் பண்ணினே இருப்பேன். அந்த குடும்பத்துக்கு இயேசு தேவை. ஆமென். அது ஆதாமுடைய வித்து. அது அந்த குடும்பத்துக்கு இயேசு தேவை என்பதை உட்காந்து நம்ம ஜெபிக்கணும், நல்லா பாரப்படணும். தாம் மனைவிக்கு துரோகம் பண்ணுற ஒருத்தனுடைய பிள்ளைங்களும் நல்லா இருக்காது. இவன் வித்து. அது குழந்தை பிறகுத்து ஆணா பெண்ணான்று தீர்மானிக்கிறதுல ஆண் தான், பெண் கிடையாது இல்லையா? இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம். அந்த சம்பவத்தெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தீர்மானிப்பது ஆணுடைய குரோமோசோம் தான். அப்போது இவன் பெத்த இவன் பொண்ணு என்ன பண்ணுன்னா, இவன் பொண்ணு வந்து வாழாது. அவன் மனப்புழுக்கத்திலேயே என்ன பண்ணுன்னா சந்தேக எண்ணமோ இல்லை அவன் புருஷன் என்ன பண்ண விபச்சாரம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். இதெல்லாம் பயங்கரமான சீக்ரெட் இருக்குது. இவன் பண்ணதை அப்படியே அவன் புள்ள அப்படியே அனுபவிப்பான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அந்த ஆதாமுடைய அந்த ஜென்ம சுபாவத்தை மேற்கொண்டு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? அந்த போராட்டம், அந்த உபத்திரவத்திலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணணும்னா மீட்கப்பட்டு நம்ம நிற்கணும். நல்லா கவனிங்க. கணவனும் மனைவியும் ஏறக்குறைய ஈசாக்குக்கு வந்து 80 வயசு, ஏறக்குறைய 80 வயசு இருக்கும். ஏன்னா யாக்கோபும் ஏசாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடின்னு வர்றாங்க. ஏறக்குறைய 20 வயசு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கேராரில் போகும்போது ஈசாக்கும் ரெபேக்காலும் ஏறக்குறைய கணவன் மனைவி விளையாடுறாங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கணும் இருந்தாங்களோ என்னவோ தெரியல. ஒரு கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய ஒரு அன்பு. ஆனால் இவர் அந்த ஊரில் போய் சகோதரின்னு சொல்லியிருப்பார். நல்லா கவனிங்க. தாம் மனைவிக்கு துரோகம் பண்ணி அவன் பெத்தெடுத்த
அந்த பிள்ளை, அவருடைய பெண் பிள்ளைகள் வாழாதுன்னா வீட்டுக்காரர் இருப்பான். 80 வயசில் 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. இவங்க 2 பேரும் தாம்பத்திய உறவு இருக்காது. இருக்கணும். நிறைய பேர் சீக்கிரமாக செத்து போகிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? கர்ப்பப்பை பிரச்சனை, உதிர போக்கு வரதுக்கு காரணம் தெரியுமா? சரியான தாம்பத்தியம் இருக்காது. இதெல்லாம் பைபிளின் படி, நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கரெக்டாக தாம்பத்தியம் இருக்கணும். கணவன் மனைவி தாம்பத்தியம் என்பது தேவன் கொடுத்த நல்ல உணர்வு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சிருப்பாங்க. கணவன் மனைவி இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இல்லை வீட்டுக்கு சீக்கிரமாக செத்து போயிட்டு இருப்பான். இவன் பெத்த பொண்ணுக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் இவனுடைய செல்ஃபை பார்த்து போகிறது. அதுக்கு என்ன ஒரு விடுதலை அப்படின்னா, இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்தால்தான் அந்த கணவன் மனைவி அந்த சம்பவம் எல்லாம் சமாதானமாக நடக்கும். அவரை நோக்கி பார்த்த ஒருத்தருடைய முகங்களும் வெட்கப்படுவதில்லை, பிரகாசம் அடையும். ஏன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் முகத்தின் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவர் கீழே சிந்தி எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிற என் கர்த்தர் அவர். அவரை நோக்கி பார்த்தது எப்படி வெக்கத்தை அடைய முடியும்? அவள் முகங்கள் பிரகாசம் தான் அடையும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கின்னு அவங்கள முழுக்க கிறிஸ்துவ அது என்ன பண்ணால் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரங்கிட்ட நல்லா இதை கற்றுக்கொண்டு விசேஷமாக நல்லா ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணி இதெல்லாம் ஒப்பு கொடுத்தா தான் இந்த சாபமெல்லாம் முறியும். இப்போ நடந்து கொண்டுக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு நிறைய நான் சொல்கிறேன், நிறைய ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த பாவத்தை உணர முடியல. அதுக்கு இந்த வலுசர்பம் அப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தை செய்கிறது. ஆனால் நமது கர்த்தர் யெகோவா, கர்த்தராக யெகோவா அவருடைய கரத்தில் இந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்ம மீட்பை கொடுத்துருக்கிற வாசித்து முடிக்கலாம். இதை தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலுக்கு என்னாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மகிமையான வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்கிறார். 24 வாசிக்கலாம். ஆசாரி எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், அதுதான் ஊழியக்காரங்கிட்ட இதுக்கான ஆலோசனை, இதுக்கான வழி. ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆரம்பத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு சின்ன ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட்டில் சரியாகலைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷனில் சரியாகலைன்னா பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் சரியாகலைன்னா ஸ்கேன் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் ஆப்ரேஷனுக்கு போய் அப்புறம் பெரிய ஆப்ரேஷனுன்னு போய் ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. வந்த உடனே சுகமாக ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம். ஒரு சில பிரச்சனைகள் ரொம்ப ஆழமாக உள்ளே போய் எல்லாத்தையும் அலசி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அதெல்லாம் கிளியர் ஆகும். இல்லைன்னா இப்படி தான் போயின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணால் என்ன பண்ணணும், ஆண்டுடைய கிருபையில் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட இந்த பிரச்சனைக்கு என்ன, நான் என் முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும், நான் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஆனால் ஏன் இன்னமும் நான் வியாகுலத்தோடு இருக்கிறேன்? அதுக்கு என்ன காரணம்? என் கர்த்தருடைய முகத்தை நான் சரியாக பார்க்கல. ஏதோ குறுக்க தடையாக இருக்குது. நான் சொல்றது புரியுதா? அவரை பார்க்கக்கூடாதபடி குறுக்க தடை இருக்குது. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வாசிப்பால் 24 கர்த்தர் உன்னை 22 வாசி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. நல்லா கவனிங்க. பாரு, நீ அவங்கள பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். இதுதாங்க அவருடைய முகத்தின் வியர்வை, இந்த பூமியில சிந்தப்பட்ட அந்த மலர்ந்த முகம். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் இயேசு ராஜாவுடைய அந்த மலர்ந்த முகம் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை அவர் காக்கிறார். ஆமென். எந்த ஒரு மன சஞ்சலமும் வியாகுலமும் உன்னை தொடாதபடிக்கு அவர் உன்னை காக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமென். நமது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம். இந்த கிறிஸ்தவத்தை நல்லா அனுபவிங்க. சபையில் உரிமை கொண்டாடி, என் வீடு, எங்கள் அப்பாவுடைய வீடு இது. ஆமெனா? சபையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? உரிமை கொண்டாடணும். சபையில் உரிமை இருக்கணும், உரிமை எடுத்துக்கணும். நீங்கள் இது என் வீடு, இது நான் ஆதாமுடைய வித்து அல்ல. ஆதாமுடைய வீடு ஆதாமுடைய வித்து என்பது நீங்கள் உங்கள் வீடு, அது அடிமைத்தன வீடு. ஆனால் சபை என்னுடைய வீடு. இங்கே சபையில் நான் ஒரு அவயமாக இருக்கிறேன், இந்த சபையில் ஒரு அங்க அவயமாக இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய முகத்தின் பிரகாசம் என்பது இருக்குது. அவருடைய முக பிரகாசம் என்பது இருக்குது. உண்மையில் கிருபையாக இருக்க கடவுள். அவருடைய கிருபை என்பது கீழே விழவே விடாது, தூக்கி தான் நிறுத்தும். அதுதான் கிருபை. எந்த சூழ்நிலையிலுமே
அவருடைய கிருபை நம்மை தூக்கி நிறுத்தும். அடுத்தது 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி. நல்லா கவனிங்க, பிரசன்னம் என்பதற்கும் பிரகாசம் என்பதற்கு என்ன வித்தியாசம்? அவர் தூரம் நின்றுன்னு என்ன பண்றாருன்னா அப்படி நிற்கிறாரு, அவருடைய மகிமையை பார்க்குறாரு, அவருடைய பிரசன்னம் உன் மேலே, அவருடைய முக பிரகாசம் உன் மேலே வீசுகிறது. ஆனால் அவருடைய முகத்தை உன் மேலே பிரசன்னமாக்கி என்பது அவருடைய பார்வை, அவருடைய அட்டென்ஷன், அவருடைய கவனம், அவருடைய கவனத்தில் அவருடைய முகமே உன் மேலே தான் பிரசன்னமாகவே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா? அவருடைய முகம் நம்ம மேலே அவர் பிரசன்னமாக்கி வைத்திருக்கிறார், பிரகாசிக்க செய்து கிருபையாக இருக்கிறார். அவருடைய முகத்தை பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அந்த சமாதானத்தை பெற்றவள் தான் மணவாட்டி. இது என் நேசருடைய சத்தம். அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிச்சு, ஏசப்பா பேசத்தை கூர்ந்து கவனிக்கிறாள். அவர் மலைகள் மேல் துள்ளியும் மேடுகள் மேல் குதித்தும் அவர் வருகிறார். இது என் நேசருடைய சத்தம். அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், அப்படியே ஒரு அந்த பிரசன்ஸ், அந்த தேவ பிரசன்னம், அந்த ஒரு இலைப்பாறுதல். எந்த ஒரு பிரச்சனையும் கண் முன்னாடி இல்லை. உன் சத்துருவை உன் முகத்துக்கு முன்னாடி விளக்குகிற தேவன் அவர். எதையுமே உன் கண் முன்னாடி விட மாட்டார். அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். நாம் பிரகாசம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் முகப்பிரகாசம் தான் அவருக்கு தேவை. இயேசு ராஜாவுடைய வெற்றி எங்கே இருக்கு? என் முகப்பிரகாசம். நான் என்ன சொல்கிறேன், எந்த சுச்சுவேஷனையும் யாரையும் முகத்தையும் பார்க்காதீங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள். ஒரு ஆசாரியர் என்ன சொல்லணும்? அவருடைய முகப்பிரகாசம் மேலே இருக்குது அப்படி நீ சொல்லு. நீ சொன்னா நான் அப்படியே செய்வேன்றாரு. ஆமேனா? அதுதான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி அவருடைய முகப்பிரகாசத்தை திருப்பி, ஆண்டவரே இவங்க மேலே கிருபையாக இருங்கப்பான்னு சொல்லி அனுப்புறது காரணம் அதுதான். அதுதான் ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளிங்க. நீங்களே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணிக்க செய்யணும். அப்படி முடியலையா, வாங்க வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அதுதான் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய கைகளை எடுத்து சீஷர்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது அந்த வசனத்தை வந்து நீ அப்படி கூறு, என் நாமத்தை அவங்க மேலே சொல்லு. நான் உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன், உன் முகத்தை பிரகாசம் அடைய செய்ய வேண்டியதுதான் என் வேலை, அதுக்கு தான் நான் என் ஜீவனை கொடுத்தேன், உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் கிருபையாக இருக்கிறேன் என்பதை அவருக்கு சொல்லு. அது அப்படியே வாய்க்க செய்ய வேண்டிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வாராக, சமாதானத்தை நமக்கு கட்டளிடுவாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகரமாக இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, உங்கள் பேரன்புக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் தெய்வீக சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம்.